ஓம் நமச்சிவாயும். அனைவருக்கும் நல்வாழ்த்துடன் மர்மயோக மண் சித்தர் மர்மயோக மண் சித்தர் சங்கம். அதில் யாமக்களும் நல் விஷயத்தை புரிந்து கொண்டு தேவையில்லாத குப்பைகள் காட்டுக்கொள்ள விட்டு மற்ற விஷயத்தை கவனமாக கேட்டுக்கொள்பவதே சித்தர் சங்கத்தோடு நல் வழிகளாகும். நாம் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நம்ம அதை பூஜை செய்து கொண்டே இருப்போம். பூஜை செய்யும்போது நம்ம ஒரு மணி ஆட்டிக்கிறோம். டங் டங் டங்குன்ட்டு தீபத்தை காட்டுவோம். இந்த தீபம் எதுக்குன்னா, இந்த தீபம் என்ன அந்த உயிர் காத்துன தீபம். மணி என்பது நம்ம இரத்த ஓட்டத்தை சத்தம். ஆனால் அந்த இரத்த ஓட்ட சத்தம் நமக்கு தெரியாமையே உடலுக்குள்ள வட்டமிட்டு கொண்டே இருக்கிறது அல்லவா. அந்த வட்டம் என்ற இரத்த ஓட்டத்துக்கு பேர் நலமாக வர வேண்டதுக்காக தான் தீபத்தை காட்டி மணி ஆக்கிட்டு பிறகு அந்த தீபத்தை நம்ம வட்டமாக போட்டு கொண்டே இருக்கிறோம். இப்படி 3 முறை வட்டம் போட வேண்டும். ஏன் என்றால் ஒரு வட்டத்துக்கு ஒரு நிலை உண்டாகும். வாத பித்த திரோத்தமாக இரத்த ஓட்டங்கள் உருவாகி கொண்டே இருக்கக்கூடும். இந்த வாத பித்திரோத்தங்கள் சமமாக ஓட வேண்டும் என்றதுக்காக தான் நம்ம தீபத்தை அப்படி ஆரத்தி காட்டுவது 3 முறை. இரண்டாவது, இயற்கையாக பூமிக்குள்ளே இருந்த நம் வட்டம் 1, சூரியனோட வட்டம், சந்திரனோட வட்டம் 3 வட்டம் கொண்டது வாழ்வு என்பது ஒரு நிலையாகும். இதுதான் நம் வட்டம் போட்டு ஆர்த்தி காட்டி வணங்குவது என்பது முக்கியத்துவம் கொண்டது. இதான் நம்ம வணங்க வேண்டும். சிலர் இப்படி 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 இப்படின்னு வாங்குவாங்க. இப்படி 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 சுற்றி இப்படி இப்படி சுற்றுவாங்க. அது சுற்றக்கூடாது. நம்ம ரத்த ஓட்டம் பண்ணுறது ஒரே நிலையாக நம்ம சுற்ற வேண்டும். இப்படி சுற்றுறது அப்படி சுத்தமாக சுற்றாது. அதான் நம்ம வட்டமாக இட்டு மணி ஆட்டுவது. மணி என்பது இதயத்தோட சத்தம். அதுவும் ஒரு கணக்கு தென்படுகிறது. இதுதான் இயற்கையின் நிலை. வாழ்க்கை நலம் பெறக்கூடியதாக எல்லாமே மூட நம்பிக்கை சொல்ல மூடாச்சாரர்களுக்கு இது ஒரு தெரிஞ்சு கொள்ளுதல் வேண்டும். ஓம் நம சிவாய்.